السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد قال تعالى: وجاءت سيارة وأرسلوا واردهم وأولاد دولهم قال يا بشرى هذا غلام وأسرهم بضاعة والله عليم بما يعملون. صدق الله العلي العظيم. கணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அல்லாஹ்வின் கிருபையால் ஒவ்வொரு தினங்களும் அல்லாஹ் என்னும் அவனுடைய தூதுவரை வழிபால் வந்த விசேஷங்களை நாம் எல்லாம் கண்டுகொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வழியிலே நாம் இன்று தொடர்படியாக உத்தம நபியினுடைய ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை அழகான முறையிலே தெரிந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வடிப்படையின் கீழ் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளில் தொடர்ச்சியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான்: வஜாஅத் ஸய்யாரத்துன் ஃபஅர்ஸலூ வாரிதுஹும் ஃபஅவ்லா தௌலஹு. அந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் ஹதரத் யூசுப் நபி அவர்களை கிணற்றில் என்ன செய்து விட்டார்கள், தள்ளிவிட்டு தங்களுடைய தந்தையினிடத்திலே ஓனாய் கிடைத்ததாக சொல்லி சட்டையிலே ஆட்டினுடைய இரத்தத்தை தேய்த்து அதை தந்தையினிடத்திலே அத்தாட்சியாக காட்டிவிட்டார்கள். பின்பு நடக்கின்ற சம்பவத்தை ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே இதிலிருந்து குறிப்பிட்டு காட்டுகிறான். அவர்கள் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை திட்டமாக கிணற்றிலே தள்ளிவிட்டார்களாம். அதற்கு பின்பு அவர்கள் தங்களுடைய கூட்டத்தோடு, சகோதரர்கள் தங்களுடைய இனங்களோடு கூட்டங்களோடு தந்தையை நோக்கி விரைந்து நடப்பதை சொல்லிவிட்டார்கள். இங்கு ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிணற்றில் இருக்கின்ற ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் நிலை என்ன என்று பார்த்தால், ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்பொழுது தங்களுடைய சகோதரர்கள் கிணற்றிலே தள்ளினார்களோ அப்பொழுது ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடந்தது. இதிலே மனிதருக்கும் மலகுக்கும் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நாம் எல்லாம் கண்ணுற்று விடலாம். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சகோதரர்கள் கிணற்றிலே தள்ளும் பொழுது அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டானாம்: ஜிப்ராயிலே, ஜிப்ராயிலே, என்னுடைய தூதுவராம் ஹதரத் யூசுப் நபியை அவர்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய பொறாமையின் காரணத்தினால் கிணற்றில் தள்ளிவிட இருக்கிறார்கள். எனவே கிணற்றில் தள்ளிவிடுகையில் நீங்கள் சென்று அவர்களை பலமான முறையை காப்பாற்றுங்கள் என்று சொல்ல ஹதரத் யூசுப் நபி அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். சகோதரருடைய கையிலிருந்து கிணற்றிற்குள் செல்லுகிறார்கள். அந்த சமயம் அல்லாஹ்வினிடத்திலே பேசிக் கொண்டிருந்த ஜிப்ராயில் கிட்டத்தட்ட ஆலம் அருவாயிலே இருக்கக்கூடிய 7வது வானத்திலே இருந்தார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன கட்டளை 7 வானங்களிலிருந்து பூமிக்கு அந்த கிணற்றை நோக்கி வந்தார்கள் என்று சொன்னால், அந்த யூசுப் நபியினுடைய அந்த கிணற்றிற்கு உள்ளே செல்லும் பொழுது, உள்ளே செல்லும் நொடியிலே ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தவர்களை காத்தார்கள் என்று சொன்னால், வானவர்களுடைய மகிமை, வானவர்களுடைய சக்தி எவ்வளவு மிகப்பெரியது வானவர்களை அந்த அளவிற்கு மிக வேகமாக ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய திருத்தூதரான ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை காப்பாற்றுங்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு அவர்கள் எந்த அளவிற்கு விரைந்து வந்தார்கள். அந்த வேகத்திற்கு ஈடு எந்த வேகமும் அல்ல. அது இன்றைய வரைக்கும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிக்கவும் இல்லை. நாம் விஷயத்திற்கு வருவோம். ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் யூசுப் நபியை கைத்தாங்களாக தாங்கி அவர்களை ஒரு அழகான ஒரு படியிலே வைத்துவிட்டு திரும்பவும் சென்று விட்டார்கள். பின்பு நடக்கின்ற நிகழ்வனை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்பொழுது ஒரு கூட்டம் பயணத்திற்காக வேண்டி செல்லுகிற ஒரு கூட்டம் அங்கு தண்ணீருக்காக வேண்டி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற அந்த சமயம் ஹதரத் யூசுப் நபியினுடைய அந்த கிணற்றிலே அந்த கூட்டத்தினர்கள் வந்து தங்களுடைய தலையை எட்டி பார்க்க ஒரு பையன், ஒரு சிறுவன், அழகான ஒரு சிறுவன் கிடைக்கின்றான். சொன்னார்கள்: காலையா புஷரா ஹாதா குலாம்.
ஓ மக்களே, எனக்கு ஒரு சுப செய்தி கிடைத்திருக்கிறது. சுப செய்தி என்னவென்று சொன்னால், ஹாதா குலாம், இங்கு ஒரு குழந்தை இருக்கின்றான் என்று சொன்னார்கள். பின்பு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அழகான முறையிலே அவர்களை தங்களுடைய இதனால் தூக்கியதற்கு பிறகு வல்லாஹுமா அலமோன் அல்லாஹ் தாலா அறிவான், நீங்கள் எதையுமே அறிய மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தாலா அந்த வசனத்தை முடிக்கின்றான். அன்பானவர்களுடைய விஷயத்திற்கு வருவோம். அந்த கூட்டத்தினர்கள் ஹதரத் யூசுப் நபி அவர்களை அழகான முறையிலே மேலோங்கி தூக்கி அவரை தங்களுடைய பயண கூட்டத்தோடு கொண்டு சென்று விட்டார்கள். பின்பு ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த குழுக்களோடு சென்று பின்பு எகிப்து தேசத்திலே சென்று அவர்கள் விலை பேசப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு மன்னன், அசீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் ஹதரத் யூசுப் நபி அவர்களை தீனார்கள் திரகங்கள் கொடுத்து வாங்கினார்கள் என்று குர்ஆனிலேயும் வரலாறு சரிதைகளிலேயும் இடம்பெறுகிறது. பின்பு அவர்களை எகிப்திலே ஒரு அரசன் வாங்கி அந்த அரசன் தங்களுடைய மாளிகைக்கு கொண்டு சென்று தங்களுடைய மனைவியினுடைய கையிலே ஒப்படைக்கின்றார்கள். அந்த மனைவி அந்த குழந்தையை நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்கி வாலிபத்தை அடைய செய்கிறார்கள். இனிவரும் காலங்கள் வாலிபத்திலே ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த அளவிற்கு தங்களுடைய விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தார்கள் என்பதை இனிவரும் காலங்களில் பார்ப்போம். இன்றைக்கு சொல்லப்பட்ட விஷயங்களினுடைய படிப்பினை என்னவென்று சொன்னால், மலக்குகளும் மனிதர்களும் ஒன்று அல்ல, மாறாக அல்லாஹ் மனிதனுக்கு கட்டளையிட்டான் என்று சொன்னால் மனிதன் இந்த கட்டளை எடுத்து செய்வதிலே அசட்டையாக சோம்பலாக இருப்பான். ஆனால் மலக்குகள் அவ்வாறு அல்ல. எனி டைமும் எந்த நேரமும் அல்லாஹ் கட்டளை எப்பொழுது வரும் அதை நாம் எந்த நொடியிலே செய்ய வேண்டும் என்று காவு காத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மலக்கையும் மனிதனையும் ஒரு சேர ஒரே படைப்பாகத்தான் வைத்திருக்கின்றான். என்ன என்றால், நம்மையும் வணங்க படைத்திருக்கின்றான், மலக்குகளையும் வணங்க படைத்திருக்கின்றான். ஆனால் மனிதனாக இருக்கும் நாம் அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்க மறுக்கின்றோம். ஆனால் மலக்குகளுமோ என்றும் அல்லாஹ்வினுடைய கட்டளை எப்பொழுது வரும் என்று அவர்கள் செவிதாழ்த்து அல்லாஹ்வை உற்று நோக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சொல்லுகிற ஒவ்வொரு கட்டளையும் நாளொரு பொழுதிலும் நிமிடங்களிலும் அல்லாஹ் தஆலா நாமும் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் நம் குடும்பத்தினர்களும் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் மிகப்பெரிய அந்தஸ்தையும் மேலும் அல்லாஹ்வினுடைய துணையோடு இறை பொருத்தத்தோடு சுவனம் செல்லக்கூடிய மிக பெரும் தௌஃபீக்கினை ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.